ஹாய், கிருபா ஃப்ரம் எஸ்விஎஸ் என்டர்பிரைசஸ். நீங்கள் உங்கள் ஓன் காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க காஃபி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி தாங்க. இந்த மாதிரி தரமான பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் குடிக்கிற டேஸ்ட்லேயே நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபில்டர் காஃபியை எப்படி கொடுக்கலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குங்க. இப்போது உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறது ஒரு நல்ல உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியலான ஃபில்டர் காஃபி மேக்கர் தான் பிரதீப் பிராண்டோட ஃபில்டர் காஃபி மேக்கர். இந்த ஃபில்டர் காஃபி மேக்கர் 2 வெரைட்டிஸில் வருது. ஒன்று 3 லிட்டர், இன்னொன்று 5 லிட்டர். இப்போ நம்ம இந்த பிரதீப் பிராண்டோட ஃபில்டர் காஃபி மேக்கரை வச்சு எப்படி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நல்ல வீட்லேயே தயாரிக்கிற சுவையோட ஃபில்டர் காஃபி டிகாஷனை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷினோட அவுட்டர் பாடி ஸ்டீல் எல்லாமே 304 கிரேட் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மிஷினுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் லிட். ப்ரூவிங் பண்ணும்போது எப்பயுமே இந்த லிட்டை நம்ம மிஷின் மேலே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும். இதுதான் ஜாலி. இந்த ஜாலிக்கு மேலே தான் நம்ம தேவையான அளவான தண்ணியை நம்ம மிஷின்ல ஊற்றுவோம். இதுதான் நம்ம காஃபி பவுடர் போடுற பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்ல இந்த காஃபி ஃபில்டர் மெஷ் ரொம்பவே முக்கியமானது. இதுதான் நம்ம ப்ரூவிங் ஆற டிகாஷனை கலெக்ட் பண்ற காஃபி கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் இன்னைக்கு நம்ம பார்க்குற மிஷினோட 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுதான் டேப். இந்த டேப்ல தான் நம்ம தேவையான டிகாஷனை எடுத்துப்போம். இதுதான் வார்மர் பிளேட். நம்ம டிகாஷனை தேவைப்பட்டா சூடா வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி செட் பண்ணலான்றதை பார்க்கலாமாங்க. வார்மர் பிளேட் அடியில் இருக்கும். நடு பகுதியில் இந்த கண்டெய்னர் வரும். இதுக்கு மேலே நம்மளோட காஃபி பேஸ்கெட், அதுக்கு மேலே இந்த ஜாலி, அதுக்கு மேலே இந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்களோட ஓன் பிராண்ட் காஃபி பவுடர், டபரா காஃபி பவுடர். இதில் தான் நம்ம இப்போ ப்ரூவிங் பண்ண போகிறோம். இப்போ ஜாலி எடுத்து கீழே வச்சுட்டு நான் இப்போ இந்த ப்ரூவிங்க்கு 200 கிராம் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். 200 கிராம் காஃபி பவுடருக்கு 1 லிட்டர் தண்ணி இந்த ப்ரூவிங்க்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இந்த பேஸ்கெட்ல 200 கிராம்ஸ் காஃபி பவுடர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதுல 1 லிட்டர் தண்ணி விட போறோம். இந்த பேஸ்கெட்ல நம்ம 200 கிராம்ஸ், 250 கிராம்ஸ், 500 கிராம்ஸ் வரைக்கும் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 500 ml தண்ணியை விட போறோம். இத நம்ம மெல்லமா ஜாலியை சுத்தி மெதுவா சூடான தண்ணிய 500 ml விடுறோம். A few moments later. இப்போ ப்ரூவிங் முடிஞ்சிருச்சு. வீடியோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்ம கடைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் நினைச்சோம். அப்படியே தாங்க இருக்கு. நல்ல தரமான பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்றத நீங்களும் பாத்தீங்க. நம்ம அடுத்த வீடியோல மில்க் பாய்லரை பத்தி பார்க்க போறோம். தேங்க்யூ.